ஓலா ஜென்ரேஷன் 3க்காக வெயிட் பண்ணி ஜென்ரேஷன் 3ல நம்ம S1X மாடல் வந்து புக் பண்ணிட்டோம். சரி, ஜென்ரேஷன் 3ல அப்படி என்ன மாதிரி ஃபியூச்சர்ஸ் டெக்னாலஜிஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு அப்டேட் பார்ப்போம். மொத்தம் ஒரு 6 கலர் வேரியண்ட்டும் 4 மாடலும் லான்ச் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரி மாடல் பார்த்தீங்கன்னா S1X, S1X ப்ளஸ், S1 ப்ரோவு, ப்ரோ ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு மொத்தம் 4 வேரியண்ட் இருக்குது. இதில் ஜென்ரேஷன் 3ல S1 ப்ரோ ப்ளஸ்ங்கிற ஒரு வேரியண்ட் மட்டும் புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்படி S1 ப்ரோவில் என்ன மாதிரி ஃபியூச்சர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் மொத்தம் 2 வேரியண்ட் இருக்குது. 4 கிலோவாட்டும் 5.3 கிலோவாட்டும். 4 கிலோவாட் பார்த்தீங்கன்னா 242 கிலோமீட்டர் ரேஞ்சும் 128 கிலோமீட்டர் ஸ்பீடும். 5.3 கிலோவாட்டில் பார்த்தீங்கன்னா 320 கிலோமீட்டர் ரேஞ்சும் 141 கிலோமீட்டர் ஸ்பீடும் சொல்லியிருக்கு. S1 ப்ரோவில் ப்ளஸில் மட்டும்தான் 5.3 கிலோவாட்டில் மட்டும் ஓலாவோட ஓன் மேனுஃபேக்சரிங்கான 4680ங்கிற பாரத் 6 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சேம் இதே பேட்டரியை தான் வந்து டெஸ்ட்டில் அவங்களோட EV கார்ஸ்லையும் யூஸ் பண்ணிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் ஓலாவில் இனிமேட்டு எந்த ஒரு வெஹிக்கிள்லையுமே நாங்கள் ஹப் மோட்டார்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறதில்லையா, ஒன்லி மிட் ட்ரைவ் மோட்டார்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் செயின் ட்ரைவ் தான் யூஸ் பண்ணுவோம். ஆமாம், ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் தான் வந்து ரேஞ்ச் அண்டு எஃபிஷியன்சியை வந்து கொடுக்க முடியுதுன்னு சொல்லியிருக்காங்க. ட்ரைவ் மோட்டார்ஸில் பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட் MCV வந்து யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி குயிக்காக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஒயர் காஸ்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ண முடியுதுன்னு சொல்லியிருக்காங்க. வேறு என்ன டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா பிரேக் பை ஒயர் டெக்னாலஜி வந்து இவங்க தான் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது எந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ் இருக்கும், எப்படி இருக்குன்னு என்னங்கிறத நான் ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் அப்புறமேட்டு சொல்கிறேன். அதே மாதிரி ஜென்ரேஷன் 3ல இவங்க சாஃப்ட்வேர்லேயும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரி சாஃப்ட்வேர்னால் மூவர்ஸ் 5ன்னு சொல்லிட்டு ஒரு நியூ சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. S1 ப்ரோக்கும் ப்ரோ ப்ளஸ்லையும் என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா S1 ப்ரோ ப்ளஸில் பேக் பவர் வந்து 13 கிலோவாட்டும், S1 ப்ரோவில் 11 கிலோவாட்டும் யூஸ் பண்ணுறாங்க. ப்ரோ ப்ளஸில் வந்து ABS வருது, ப்ரோவில் வந்து ABS கிடையாது. வேறு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. S1X ப்ளஸுக்கும் S1Xக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா அதே பேக் பவர் தான் வித்தியாசம். S1Xல பார்த்தீங்கன்னா 11 கிலோவாட் யூஸ் பண்ணியிருக்காங்க. S1Xல பார்த்தீங்கன்னா 7 கிலோவாட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. வேறு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா S1X ப்ளஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டிஸ்க்கு, பேக்கு ட்ரம்மு. S1Xல பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ட்ரம்மு தான் யூஸ் பண்ணுறாங்க. வேறு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 3 மோட்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. நார்மல், ஈகோ, ஸ்போர்ட்ஸு. S1 ப்ரோலையும் ப்ரோ ப்ளஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஹைப்பர்னு ஒரு மோடு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி வேறு எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. சரி, இது வந்து இவங்க சொன்ன மைலேஜ் அண்டு ஸ்பீடு, சார்ஜிங் டைம்லாம் எப்படின்னு ரியல் டைம் யூசேஜ் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன்.